பண்ணிட்டு வேதனைப்படு. என்ன வேண்டியதெல்லாம் பண்ணிட்டேன். வேணும்னு எதுவுமே பண்ணல. என்ன தொடவே கூடாது. அந்த விஷயமா பண்ணிருக்கா. நீ தப்பிச்சுடா குமார். நீ எங்க இருந்த? எங்க டெலிவரி போயிருந்த? ஆத்த. பொண்ணோட சேர்ந்து சுத்திக்கிட்டு இருக்க. பேசறத முதல்ல நிப்பாட்டு. இப்ப நான் மயிலோட சேர்ந்து வாடுமா. குமார் மேல அவ்வளவு கோவத்துல இருக்காங்க அவங்க குடும்பமே. அப்பா அம்மா அப்புறம் வந்து அவங்க சித்தப்பா அப்பத்தா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பயங்கர கோவத்துல இருக்காங்க. ஸோ யாருமே மன்னிக்கிற நிலைமையில கூட இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இந்த சைடு பார்த்தீங்க அப்படின்னா கோமதி வந்து சரவணன் பத்தி சில கேள்வியெல்லாம் கேட்குறாங்க. எப்படி அப்படின்னா கதிர் வந்து அரெஸ்ட் பண்ண விஷயம் உனக்கு எப்படி தெரியும், எப்படி நீ வந்த அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அதுக்கு ஏதோ சொல்லி சமாளிக்கிறாரு. ஆனால் வந்து கோமதிக்கு தெரியும் அவர் கோயிலில் தான் இருந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ சொல்றாங்க, டே நான் சொல்லட்டா, நான் வந்து உன்னை கோயிலில் பார்த்தேன், அந்த பொண்ணோட பார்த்தேன். ஸோ எத்தனை தடவை சொல்கிறேன் அந்த பொண்ணுக்கிட்ட பேசாத அப்படின்னு சொல்லிட்டு நீ மறுபடியும் பேசிட்டு இருக்க, நீ என்னதான் நினச்சிட்டு இருக்க, இன்னும் மயில்கிட்ட இருந்து டைவர்ஸ் கிடைக்கல அந்த மாதிரி சொல்றாங்க. ஸோ அப்போ வந்து கோவத்தில் சில வார்த்தைகள்லாம் விடுறாரு நம்ம சரவணன். என்ன சொல்றாரு அப்படின்னா, இப்போ என்ன நான் மயில் கூட சேர்ந்து வாழணுமா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. கண்டிப்பான முறையில நாங்க அதை சொல்லவே கிடையாது அப்படின்ற மாதிரி தான் கோமதியும் சரி பாண்டியனும் சரி சொல்றாங்க. என்ன விஷயம் அப்படின்னா, இப்போ வந்து கோமதி வந்து மயிலுக்கு வாக்குறுதி கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா, குழந்தையும் உன்னையும் நாங்கள் கைவிட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த சைடு சரவணன் வந்து அவங்க ஃப்ரெண்டுக்கு நான் அவனை கல்யாணம் பண்ணிக்குவேன் அப்படின்ற மாதிரி வாக்குறுதி கொடுத்துருக்காங்க. ஸோ ரெண்டுக்கு இடையில நிற்கிறது யார் அப்படின்னா சரவணன். ஸோ எப்படி இந்த கதையை கொண்டுட்டு போவாங்க? சரவணன் வந்து மயிலை நோக்கி போவாரா, இல்லை குழந்தைக்காக அப்படின்னு மாறுவாரா, இல்லை அப்படின்னா கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றுவாரா அப்படின்றத வந்து நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நெக்ஸ்ட் சூப்பரான எபிசோடில் நான் பார்க்குறேன்.